மாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மு ஃபஸ்ட் இயர் பார்க்கலாம். இன்பத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரதிதாசன் இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பாரதிதாசன் தான் இது பண்ணியிருக்காருன்னு. ஸோ இது வந்து பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பெயர். இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது எப்படி படிக்கணும்னா, தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். ஃபஸ்ட் லைன் ஈஸி தான். தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் எங்கள் உயிருக்கு நீர். ஓகேவா? தமிழுக்கு நிலவென்று பேர். அது வந்து என்ன சொல்கிறாரு? தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். நிலவென்று பேர்னா விளைவுக்கு நீர் அப்படின்ற மாதிரி, நிலவில் வந்து நீர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். தமிழுக்கு மனம் என்று பேர். தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். மனம்னா மனம் வந்து என்ன இருக்குது? ஊரில் இருக்க எல்லாருக்கும் மனம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிருமித்த ஊர். ஸோ அப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம ஜென்ரலாக தமிழ் இளவென்று பேர் அப்படிலாம் கேட்டால் நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இது பொறுத்துக்களை தான் கேட்பாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால். தமிழ் நல்ல புலவருக்கு புகழ்மிக்க புலவருக்கு வேல். ஓகேவா? இளமைக்குன்னா இளமையில் என்ன வச்சுருப்பாங்க? வேல். ஓகேவா? கையில் வேல். அப்புறம் வந்து நம்ம வந்து கையில் வந்து இதெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி தான் இளமைக்கு வந்து புலவருக்கு வேல். புலவர் வந்து இளமையாக இருக்கும்போது வேல் வச்சிருந்தார். அந்த மாதிரி தமிழங்கள் உயர்வுக்கு வான் என்பது. தமிழங்கள் அசதிக்கு சுடர்மிக்க தேன். அப்போது நம்ம என்ன இது எப்படின்னா உயர்வுக்கு வான். ஓகேவா? வான் வந்து எங்கள் அசதிக்கு வானத்தை பார்த்து நம்ம அசதியாக நம்ம வந்து படுத்து தூங்குவோம். அதான் சுடர்ந்த தேன். வானத்தில் சுடர் வரும். அந்த மாதிரி தமிழங்கள் அறிவுக்கு தோல். லாஸ்ட் பாயிண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகேவா? அறிவுக்கு தோல். தோல் கழுத்து அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வைரம் நகை அதெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா வந்து பாருங்கள், பொறுத்துகளை தமிழ் பாடல் கருதும்படி ஏற்றபடி பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. விளைவுக்கு என்னது? விளைவுக்கு நீர் அப்படின்னு படித்தோம். அறிவுக்கு என்னது? அறிவுக்கு எப்படி படித்தோம்? அறிவுக்கு இளமைக்கு வந்து பால். ஓகேவா? அப்போ வந்து புலவருக்கு வேல். ஓகேவா? அப்போ அறிவுக்கு வந்து ஒரு நிமிஷம் எனக்கு வந்துச்சு. இளவென்று பேர் அறிவுக்கு தோல். ஓகே, சாரி, அதான் பாருங்க மறந்துட்டு பாருங்க. இது 1 2 பொறுத்துனாலே நம்ம பொறுத்திடலாம். விளைவுக்கு நீர், அறிவுக்கு இளமைக்கு பால், சாரி அறிவுக்கு தோல், புலவருக்கு வேல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நம்ம அதுதான் இப்படி தான் பொறுத்துக்களை கேட்பாங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து நம்ம பொருள் தேவையில்லை. நிருமித்துனா உருவாக்கிய, சமூகம்னா மக்கள் குழு, விளைவுனா விளைச்சல். இந்த விளைவுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அசதினா சோர்வு, இது தெரியும். இதில் வந்து நிருமித்தனா மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். உருவாக்கிய அப்படின்னு வந்து சொல்லணும். பாரதிதாசன், பாரதியார் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல் குறிப்பு. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஓகேவா? சுப்பிரமணியன்னா பாரதியார், சுப்புரத்தினம்னா பாரதிதாசன். ஓகேவா? சுரதானா வந்து யார்? கவிஞர் சுரதானா சுப்பரத்தின தாசன், அதுதான் சுரதா. இப்படி நம்ம இப்போ பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சுரதா வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை சுரதான்னு மாற்றியிருப்பார். ஓகேவா? தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே பெரியார்னு போட்டுறாதீங்க. பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு எல்லாம் பெரியார் சொல்வார். இதை வந்து புரட்சிகர கருத்துக்களை பாடு பொருளாக பாடியவர்னா வந்து யார்? பாரதிதாசன் தான். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். ஓகேவா? மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் பாவேந்தர் எனவும் சிறப்பிக்கப்படுகின்றார். இவர் பாடல்கள் பாரதிதாசன் கவிதைகள் என்று நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. பாரதிதாசன் கவிதைகளில் வந்து
தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்திருக்க. ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயத்தை வந்து இது பண்ணும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், வசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்ன வரும்? ஆப்ஷன் பி நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள், தமிழ் எங்கள். ஆப்ஷன் இதிலே பார்த்துருவோமே. என்ன வருது? தமிழ் எங்கள் தான் வருது. ஆப்ஷன் டி அமுதென்று. அமுது ப்ளஸ் என்று. ஆப்ஷன் பி செம்பயிர். செம்மை ப்ளஸ் பயிர் தான் வரும். ஆப்ஷன் ஏ தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். ஓகேவா? இது வந்து சிலபஸில் இருக்குது, படித்து தான் ஆகணும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகை எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. 8 திசையிலும் வர வரைக்கும் நம்ம கும்மி கொட்டணும். ஊழி பல நூறு கொண்டதுவாம், அறிவு ஊற்றென நூல் பல கொண்டதுவாம். இதில் ஊழின்னா வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஊழின்னா வந்து நீண்டதொரு காலப்பகுதி. ஸோ நீண்டதொரு காலப்பகுதினா பல 100 ஆண்டுகள் வந்து அறிவு ஊற்று நூல் பல கொண்டு, இந்த அவ்வளோ நூல்கள் இருக்கு இல்லையா? ஆழி பெருக்கின்ற காலத்திற்கும் முற்று அழியாமலே நிலை நின்றதுவாம். அதெல்லாம் வந்து எவ்வளோ இயற்கை சீற்றம் வந்தாலும் அழியாமல் நிலை நின்றிருக்கு. பொருள் படிக்கும்போது தெரிஞ்சிடும். இளம் பெண்களே, தமிழ் புகழ் 8 திசைகளும் பரவிடும் வகையில் கை கொட்டி கும்மி அடியுங்கள். பல 100 ஆண்டுகள் கண்ட தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்டு மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவையாக அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் அவ்வளோ இயற்கை சீற்றம் இருந்தாலும் இன்றும் நிலைத்திருக்கு அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப்பாட்டிருக்கும் உயிர் மெய் காட்டும் அறமென்மை கிட்டும் இந்த மேதினியிலே வாழ்வழி காட்டியிருக்கும். ஸோ இதை வந்து பொருள் படிக்கலாம். தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதில் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடையார் பலரின் இன்பம் தரும் பாடல் நிறைந்த மொழி. பொய் இல்லாத மொழி, அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடையாருக்கு இன்பம் தரும் மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி. அறம், தமிழ்னாலே என்னது? அறம். இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டும் மொழி. இந்த மாதிரி வந்து தமிழ் மொழியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காரு நம்ம பெருஞ்சித்திரனார். ஆழி பெருக்குனா கடல் கோழி, மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்படி, உள்ள பூட்டுனா உள்ளத்தில் உள்ள அறியாமை. ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குது. உள்ள பூட்டுலாம் கொஞ்சம் கஷ்டம், நெக்ஸ்ட்டு வந்து ஊழினா கொஞ்சம் கஷ்டம், மிச்சம் ரெண்டுமே ஈஸி தான். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்று. மொழி ஞாயிறுனா தேவநேய பாவலர், கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. பெருஞ்சித்திரனார்னா வந்து பாவலரே என்று சிறப்பு பெயராக வழங்கப்படுவார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து பழங்களுடைய பேர் மாதிரி இருக்குவார். கனிச்சாறு, பழத்தில் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி பழம், பாவிய கொத்து பழங்கள் கொத்து கொத்தாக இருக்கும், நூறாசிரியம் நல்ல ருசியாக இருக்கும் பழங்கள். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு முதல்ல நூலை ஏற்றுள்ள தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் பத்திரிகை. இவர் தான் இந்த மொழி ரிலேட்டடாக வருது இல்லை, தென்மொழி அது மொழி, தமிழ்ச்சிட்டு தமிழ் இருக்குது, தமிழ் நிலம். இந்த மாதிரி மொழி ரிலேட்டடான இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணவையும் பரப்பினார். அதில் என்ன தமிழ் உணவை தான் பரப்பினார். கனிச்சாறும் என்னும் இந்த பாடல் வந்து கும்மி பாட்டு வந்து கனிச்சாறில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்நூலில் 8 தொகுதிகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி 8 தொகுதியாக இருக்கிறதா வந்து கனிச்சாறு. ஆசாரக்கோவையில் கூறக்கூடிய நல்லொழுக்கங்கள் 8. அதே மாதிரி கனிச்சாறில் இருக்கக்கூடிய இது வந்து நூல்கள் வந்து 8 தொகுப்பு. தமிழ் உடனே இருக்குது. வாணிதாசன் நூல் கொடுத்துருக்காங்க, இது தனியாக நம்ம பார்க்கலாம். இந்த உரைநடையிலையும் நடுவில் வந்து இலக்கணம்லாம் வரும். இலக்கணம் சொல்கிற மாதிரிங்க செய்யுள் வரும்.
அதை நம்ம தனியாக உரைநடையில் தான் பார்க்கணும். ஓகேவா? பிரித்து பிரித்து படித்தா தான் ஈஸி. மொத்தமாக படிச்சோம்னா ரொம்ப தலைவலிக்கும். ஸோ அதனால தான் பிரித்து பிரித்து அப்படியே தான் இது இருக்குது. இல் 2 இதில் வந்து சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். இதை ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். கொங்கு அலர் சென்னி குளிர் வெண்குடை போன்றி அங்கன உலர் அளித்தலான். பொருள் படிச்சிடலாம். வான் நிலவு போன்று, இது பொருள் இங்கே இருக்கா, சாரி. தேன் நிறைந்த அத்திமலர் மலரை அணிந்தவன் சோழ மன்னன். இதில் வந்து சோழ மன்னனோட மலர் வந்து என்னது? அத்தி மலர். அவனுடைய வெண்கொற்கொடை குளிர்ச்சி பொருந்தியது. அவனோட குடை வந்து குளிர்ச்சியானது. அத்தி மலர்னாலே என்ன போட்டுருந்தோம்? சோழன் அப்படின்னு போட்டுருங்க. அதை போலவே வெண்ணிலவையும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. என்னது? நில ஒளி வந்து இந்த மாதிரி வெண்குடையான குளிர்ச்சியான ஒரு இது இருக்குல்ல, அதை வந்து வெண்ணிலவுக்கு ஓமையாக சொல்லியிருக்காரு. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். அப்போனா என்னது? திங்கள்னா என்னது? நிலவு. சொல்லும் பொருளை கொடுத்துருக்காங்க பாரு. திங்கள்னா நிலவு. அது வந்து சோழனோட அத்திமலர் போல் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நிலவை வந்து போற்றுவோம். ஞாயிறை போற்றுவோம் ஞாயிறை போற்றுவோம். காவிரி நாடான் திகிரி போல் பொற்கொட்டு மேறு வளம் திரிதலான். ஞாயிறுனா சூரியன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யும் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவன் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருவது. அதனால் கதிரவனை போற்றுவோம். சூரியன் எப்பவுமே கிளாக் வைஸ், எப்படின்னா வந்து வலப்புறமாக தான் சுற்றும். ஸோ அப்போ வந்து என்னது? சோழனுடைய அந்த இது ஆணை சக்கரத்தை சொல்கிறாங்க. அது வந்து எப்படி இருக்குது? கதிரவன் மாதிரி ஞாயிறு மாதிரி இருக்குது. காவிரி ஆறு வளம் செய்யும் நாடுனா வந்து சோழ நகரம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஞாபகம், காவிரி ஆறுனா அது வந்து சோழ நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டு. மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகில் அவன் அள்ளி போல் மேல் நின்று தன் சுரத்தலான். என்னன்னா, அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகின் மன்னன் அருள் செய்கின்றான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுங்கள். இதில் எது போட்டிருக்காங்க? நிலவை போட்டிருக்காங்க, சூரியனை போட்டிருக்காங்க, மழையை போட்டிருக்காங்க. இது மூணுமே வந்து இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து மிகவும் அந்த உலகம் இயங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரியன் இருந்தால் தான் மழை வரும். நிலவு இருந்தால் தான் இந்த சூரியன்கிட்டேருந்து நிலவு வந்து பாதுகாத்து குளிர்ச்சி கொடுக்குது. ஓகேவா? வறட்சி இல்லாமல் பாதுகாக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது தான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருக்கார். ஓகேவா? சொல் பொருள்பாக திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர், இது தெரியும். தீரினா ஆணை சக்கரம். ஓகேவா? இதில் கொங்குனா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மகரந்தம். பொற்கொட்டுனா பொன்மயமான சிகரத்தில். பொற்கொட்டு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொன்மயமான சிகரம். மேருனா மலை, இமயமலைன்னு தெரியும். நாமநீர்னா அச்சம் தரும் கடல்னு தெரியும். அலினா கருணை. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், பொற்கொட்டுனா பொன்மையான சிகரம், மேருனா தெரியும் இமயமலை, அலினா கருணை. இதெல்லாம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சார்ந்தவர். பட் ஆனால் பாடலில் சோழ நாட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. பதிகம் சிலப்பதிகாரம் கூறுகின்றது சேர மரபை சார்ந்தவர் என்று. சிலப்பதிகாரம் ஏன்னா சேர மரபை தான் சார்ந்தவர் இளங்கோவடிகள். ஓகேவா? இவர் காலம் 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. இப்போ தான் ஒருத்தவங்க நூற்றாண்டை படிச்சிருக்கோம். கவிமணி தேசிய விநாயகர் வந்து 20ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி இவர் வந்து 2ஆம் நூற்றாண்டுனா ரொம்ப ஓல்டு. எவ்வளோ
பேக் பாருங்கள். 50 காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் ஸ்கூல்லேயே படித்ததா என்றெல்லாம் போற்றுகின்றோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். ரிப்பீட்டான டிஎன்பிசி கொஸ்டின். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்தும் நூல் தொடங்குகின்றது. வாழ்த்து பாடல் பாடமாக உள்ளது. சிலப்பதிகாரத்தோட வாழ்த்து பாடல் தான் இது. கழுத்தில் சூடுவது வந்து என்னது? இது வந்து கழுத்தில் சூடுவது தார், மாலை தான் சூடுவோம். கதிரவன் மற்றொரு பெயர் வந்து ஞாயிறு. வெண்குடை, ஆப்ஷன் பி வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கொட்டு, ஆப்ஷன் ஏ பொன்கொட்டு. ஓகேவா? 5 வந்து கொங்கு அலர். கொங்கு அலர் இதிலே போட்டிருப்பாங்களே. இதுக்கு வந்து என்ன வரும்னா கொங்கு ப்ளஸ் ஆப்ஷன் ஏ அவன் ப்ளஸ் அலிபோல். ஆப்ஷன் ஏ அலிபோல். காணி நிலம், இது வந்து பாரதியார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? பாடல் வரி கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா பாரதியார் டிஎன்பிசியிலேயே ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாரதியார் பேர் தான் வருமே. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு இது வந்து பொருள் படிக்க வேண்டாம், இது பாடல் படித்தாலே தெரியும். அங்கு தூணில் அழகியான வந்து பாரதியார் வந்து வசன கவிதை தெரியும்ல, போஸ்ட் ப்ரோயட்ரி. அது வந்து யாப்பு எதுவுமே இருக்காது. இவங்க தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து தான் பாரதிதாசன் எல்லாமே வருவாங்க. பாடல் நம்ம வந்து பொருள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யாப்பு கட்டுக்களுக்கு நீங்கள் அப்பாற்பட்டு வசன கவிதை, அதுக்கப்புறம் புதுக்கவிதை அப்படின்னு வந்து மாறி இருக்கும். அது வந்து முன்னோடி வந்து பாரதியார் தான். காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணீர் அருகிலே தென்னை மரம் கீறு இளநீர் 10-12 தென்னை மரங்கள் பக்கத்தில் வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி முன் வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்று காதில் வந்து பட வேண்டும். குயில் வந்து கத்துமா? இது வந்து மரபு வழு தானே. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் இலக்கணத்தில் கொடுத்துருவாங்க. கத்தும் குயிலோசை வந்து கூவும் குயிலோசைன்னு தான் வரணும். பட் இது வந்து வழு அமைதி, இதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வந்து இது வந்து பாடலில் வந்து ஒரு உவமையாக தான் சொல்கிறாங்க. அது வந்து பிரச்சனை இல்லை. சித்தம் மகிழ்ந்தவே நன்றாக இளம் தென்றல் வர வேணும். இது வந்து அவர் வந்து ஒரு ட்ரீம் இருக்குது. அவர் வந்து ஒரு வீடு கட்டி அதில் கேணி வச்சு அதை வந்து ஒரு இயற்கையான நில ஒளி பக்கத்தில் நல்லா தென்றல் காற்று வர மாதிரி, அங்கே குயில் ஓசை கூற மாதிரிலாம் இருக்கணுன்ற ஒரு கற்பனையாக அழகாக சொல்லியிருக்கார். காணி நிலம் அளவை குறிக்கும் பெயர். காணினா நில அளவை குறிக்கும் பெயர். மாடங்கள்னால் மாளிகை அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். பாரதியார் மிக இம்பார்ட்டண்ட். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவர் இயற்பெயரோ சுப்புரத்தினம். ஓகேவா? சாரி சுப்பிரமணியம். சுப்புரத்தினம்னா பாரதிதாசன். இப்படி தான் பாரதிதாசன் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். சுப்பிரமணியம்னா பாரதியார், சுப்புரத்தினம்னா பாரதிதாசன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறம் பெற்றவர். எட்டயபுர மன்னர் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். ஓகேவா? தம் கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊற்றியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்புற மொழிப்பற்று மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர். இது வந்து பாருங்கள், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் வந்து வந்தாலே என்னது பாரதியார் போட்டணும் போன்ற நூலை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இந்த பாடல் உள்ளது. கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம், மாடங்கள்னா அடுக்குகள், நன்மாடங்கள்னா வந்து ஆப்ஷன் சி நிலத்தினிடையே, ஆப்ஷன் ஏ நிலம் ப்ளஸ் இடையே ஆப்ஷன் பி நிலத்தின் ப்ளஸ் இடையே நிலத்தினிடையே. ஆப்ஷன் 6வது வந்து முத்து ப்ளஸ் சுடர் வந்து முத்துச்சுடர். ஆப்ஷன் ஏ நில ஒளி, நிலவு ப்ளஸ் ஒளி, ஆப்ஷன் சி நில ஒளி. முத்துச்சுடர் போல்னா வந்து தூய நிற, முத்துச்சுடர்னா நில ஒளி, தூய நிறம்னா மாடங்கள், சித்தம் மகிழ்ந்தனா தென்றல். பொறுத்துக்களை எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி தான் கேட்பாங்க.
ஃபஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், 6th ஸ்டாண்டர்ட்னாலும் கொஞ்சம் ஈஸி தான். 7th கொஞ்சம் இதுவாக இருக்கும், 8th இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அறிவியல் ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடினா ஔவையார்னு போட்டுருவாங்க, அறிவியல் ஆத்திச்சூடினா யார்? நெல்லை முத்து. அறிவியல் சிந்தனை கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள். இது வந்து கேட்க வாய்ப்புகள் அவ்வளோ கம்மி தான். ஏன்னா வந்து ஆத்திச்சூடின்னு வரதுனால வேணால் கேட்கலாம், சும்மா படிச்சுக்க வேண்டியதான். ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மையை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வற்று உழை, ஔடதம் அனுபவம். இது நெல்லை முத்து. பொருள் படிக்க வேணாம், பொருளே கொடுக்கல. இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, ஔடதம்னா வந்து என்னது? மருத்துவம். இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஔடதம்னா என்னது? மருத்துவம். பொருளும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் படிச்சுக்கோங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தை சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவரை பாராட்ட பெற்றவர் நெல்லை முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலும் சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். ஓகேவா? அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்தவர் என்பது மேற்பட்ட நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூல் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது. இது வந்து இம்பார்ட்டன்ட் அவ்வளோ இல்லை. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, மருந்து தேவை, அதுதான் ஔடதம். நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து விளையாடு, கண்டறி, கண்டு ப்ளஸ் சரி, ஆப்ஷன் பி. ஓய்வு ப்ளஸ் அற, ஆப்ஷன் ஏ. ஏன் என்று, ஆப்ஷன் சி. ஔடதமாம், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதுவும் ஒரு இம்பார்ட். அறிவியல் ஆள்கொள்வோம். இது வந்து பாடநூல் ஆசிரியர் குழு. இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ரீடு கூட பண்ண தேவையில்லை தான் இது, பட் ஆனால் படிச்சுக்கலாம். ஆழ்கடலில் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றோம், நீல வானில் மேலே பறந்து நிலவை வாழ நினைக்கின்றோம், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிதைக்கின்றோம், இயற்கை வளம் புயல் மழை எங்கும் என்றும் உரைக்கின்றோம், எலும்பு தசை இல்லா இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையில் உலகை முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடல் உயிர் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாடநூல் ஆசிரியர் குழு. இதை கேட்கவே மாட்டாங்க, பட் ஆனால் பார்த்துக்கோங்க. கீழே ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம புக் பேக்கில் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். மனிதன் என்பதும் உண்மையை டேஷ், எப்போதும் உண்மையை, ஆப்ஷன் ஏ, உரைக்கின்றான். எந்த இது வரும்? எந்த இது வந்து கேட்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இயற்கை வளம் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தியை தொடர்பில் சிரிக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். எந்த ரை வரும்? இது ஆப்ஷன் ஏ. இதான் ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழ்கடல், இது வந்து ஆப்ஷன் ஏ, ஆழமான கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வின் ப்ளஸ் வெளி, ஆப்ஷன் பி. நீலம் ப்ளஸ் வான், நீலவான், ஆப்ஷன் சி, நீலவான். இல்லாது டேஷ் இயங்கும், இல்லாது இயங்கும். ஆப்ஷன் சி. நான் புக் பேக் மட்டும் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லா ஆன்சரையும் போடுறேன், ஓகேங்களா? புக் பேக்கில் வரும்போது மறுபடியும் இதெல்லாம் சொல்லுவேன். சிலது தவறாக இருந்தால் நீங்கள் வந்து நான் மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஓகேவா? இது வந்து முடிஞ்சிடுச்சு, ஓகேவா? இதோட வந்து 6th ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? பாரதியார், பாரதிதாசன், அப்புறமேட்டு வந்து இந்த அறிவியல் ஆத்திச்சூடி,
இதெல்லாம் பார்த்தோமா? ஸோ நம்ம பாரதியார் பாரதிதாசனே 6th ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? கன்ஃப்யூஷனே இருக்கக்கூடாது. இந்த இங்க பாருங்க, அறிவியல் ஆத்திச்சூடி, அப்புறமேட்டு வந்துட்டு நடுவில் புக் பேக்லேயும் வந்து செய்யுள்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து புக் பேக்கில் பார்க்கும்போது அந்த செய்யுளை அப்படியே கவர் பண்ணிவிடுவோம். அப்போ வந்து முழுசாக வந்து 6th உங்களுக்கு வந்து செய்யுள் வந்து எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. பாரதியார், காணி நிலைமை, அப்புறம் சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் வந்து ஈஸி தான். ஓகேவா? காப்பியம் இதில் வந்து பாடல் வரிகள் கேட்பாங்க. ஸோ உரைநடையிலும் சில செய்யுள்கள் வரும். அதையும் பார்த்தா நம்மளுக்கு முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? 6th ஒரு பாடல் வரி வந்து பெருஞ்சித்திரனார் இவரை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி இயல் 1 பாரதிதாசன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த 6th புக்கில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தோன்னா வந்து பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், இந்த அறிவியல் ஆத்திச்சூடி, சிலப்பதிகாரம், அப்புறமேட்டு வந்துட்டு செகண்ட் இயரில் பார்த்தோன்னா தாராபாரதி. இருங்க, 6th ஃபுல் புக்கு தாராபாரதி, முடியரசு, கவிமணி, புவியரசு, அப்புறமேட்டு வந்து தாலாட்டு பாடல், அப்புறம் இந்த பெருஞ்சித்திரனார் சொல்லிட்டேன்னா, அப்புறமேட்டு வந்துட்டு நம்ம வேறு யாரெல்லாம் பார்த்தோம்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேவா? இந்த 6th புக்கில் பார்த்தோன்னா இவங்க எல்லாமே வராங்க. அப்புறம் நான் நிலம் படைத்த முடியரசன் ஆல்ரெடி சொல்லியாச்சுல்ல. ஸோ இவங்க எல்லாமே வராங்க. ஸோ இவ்வளோ தாங்க 6th புக்கில் பார்த்தீங்கன்னா. இன்னும் நம்ம வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ செய்யுள் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இலக்கணம், அப்புறமேட்டு உரைநடை, இது ரெண்டுமே தனித்தனியாக பிரித்து பார்த்துடலாம். அப்புறம் புக் பேக் பார்த்துட்டா நம்ம 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். பிரித்து படிக்கும்போது நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாய். இப்போ வந்து 3rd டேர்ம் பார்த்தோம். இப்போ வந்து செகண்ட் டேர்மு. இதில் வந்து இயல் 1 மூதுரை. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஔவையார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மன்னரும் மாசற்ற கற்றோன் சீர்தூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையான் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. ஸோ இது வந்து ஔவையார் வந்து சிலபஸில் இருக்கா. ஸோ அதனால் வந்து இது வந்து இந்த பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு ஔவையார் வந்து 8 தொகை நூல்கள்லேயும் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ ஔவையார் வந்து நிறைய ஔவையார் இருக்காங்க. ஒரு ஔவையார் கிடையாது, நிறைய ஔவையார் இருக்காங்க. 14 கீழ்கணக்கு நூல்களையும் ஔவையார் வராங்க, 14 மேற்கணக்கு நூல்களையும் ஔவையார் வராங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இது வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வந்து பொருள் வந்து மன்னனை குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாடு மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேவா? இதில் புரியுதா உங்களுக்கு? மன்னரா கற்றவரா அப்படின்னு பார்த்தா கற்றவர் தான். ஓகேங்களா? கற்றவருக்கு வந்து எங்கே போனாலும் அவர் வந்து இது பண்ணிடுவார், அவருக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் மன்னருக்கு வந்து அவர் நாட்டில் மட்டும்தான் வேல்யூ. ஓகேங்களா? இன்னொரு ஆசிரியர் வந்து ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேவா? ஸோ ஆத்திச்சூடின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஔவையாருன்னு. கொன்றை வேந்தன், நல்வழி. ஸோ கொன்றை வேந்தனும் வந்து தெரியும். ஓகேவா? நல்வழி அப்படின்றது. ஸோ இந்த நூல் வந்து இப்போ படிச்சிருக்க நூல் வந்து மூதுரை. இதுவும் வந்து ஔவையார் தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஔவையார் வந்து வேறு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. ஸோ மூதுரைனா வந்து மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது தான் இது பேர்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து என்பது பொருள். இந்த சிறந்த அறிவுரை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இதில் வந்து 31 பாடல்கள் உள்ளன. 31 31. ஓகேவா? பாடல்கள் உள்ளன. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஔவையார் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஔவையார் வந்து நிறைய ஔவையார் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் இவங்க ஒரு ஔவையார்.
மாணவர்கள் நூலை டேஷ் கற்க வேண்டும். இதில் வந்து ஆப்ஷன் வந்து என்ன வரும்? மாசற, சாரி சொல்லும் பொருளும் பார்க்காம போயிட்டோம். மாசற அப்படின்னா வந்து குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா வந்து ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு. இதில் வந்து மாசற அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மாசறனா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்து, ஓகேவா, கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? மாசற, ஆப்ஷன் சி, ஓகேவா. சு வராது, சாதான் வரும், மாசற. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஆப்ஷன் பி, இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இன்னும் ஒரு சாதான் வரும், ஆப்ஷன் ஏ, மாசற, ஓகேவா. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், ஆப்ஷன் ஏ, குற்றம் இல்லாதவர், ஓகேவா. சிறப்பு ப்ளஸ் உடையார், இது வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, சிறப்புடையார், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட்டுக்கோட்டை துன்பம் வெல்லும் கல்வி, பட்டுக்கோட்டை கலைஞர் சொந்தனார் சிலபஸில் இருக்கார். ஸோ லைன் வந்து நம்ம பாடல் வரிகள்லாம் படிக்கணும். இது வந்து ஈஸி தான். பொருள் படிக்கணும்னு கூட அவசியமே இல்லை. நம்ம இது படித்தாலே புரியும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நம்ம ஸ்கூலில் படிக்கிறதோடு சரி, அதோடு அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே மறந்துடுறோம். லைஃப்பில் அதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றாரு. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நல்லவர் தூற்றும்படி இறந்து விடாதே. அதான் நாட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். மூத்தோர் சொல்லை வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறை மொழிகளிலும் மாறக்கூடாது. ஒரு பெரியவங்க சொல்கிறத வந்து திருவள்ளுவரும் அந்த குறளில் சொல்லியிருப்பார், ஓகேவா. ஸோ மூத்தோர் சொல்லை மீறக்கூடாது, பண்பு முறை மொழிகளிலும் மாறக்கூடாது, ஓகேவா. அது வந்து திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? பேதையிலும் பேதையில் இல்லை, நல்லார் தொடர்கை விடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்கும், ஓகே. அந்த குறளுக்கும் இதுவும் ஒன்று இருக்கிறது. யார் பேர் ஒரு அறிவில்லாதவர்கள்லாம் மூத்தோர் சொல்லக்கூடிய சில, ஏன்னா அவங்க நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம அட்லீஸ்ட் நான் அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லை கேட்டுக்கணும். மற்றொரு கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது. நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும், டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, ஓகேவா. மற்றவரையே நம்பி வாழக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறம் பெற்றிட வேண்டும். ஸோ கல்வி கற்றோன்னா நம்மளுக்கு துன்பம் மேக்ஸிமம் இருக்காது. சோம்பேறித்தனமாக இருந்தால் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியில் வான்முகத்தை தொட்டிட வேணும். தேவையில்லாத வேலைலாம் பண்ணாமல் நம்ம அறிவை வளர்க்குறதுக்கான வேலைகளை செய்யணும். வெற்றி மேல் வெற்றி வர பெருமை வர மேதைகள் சொன்னதை போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழை வற்றாமல் உன்னோடு சேர்ந்திட வேண்டும். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். ஸோ அதே தான், தாய்க்கு வந்து எது வந்து மிகப்பெரிய ஒரு இது, அது குறள் தான் சொல்லுது. தன் மகன் வந்து நல்ல கல்வி உடையவன், அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். பெற்ற தாயின் புகழை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? பிறந்த மண்ணின் புகழையும் நம்ம மற்றாமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கணும். இது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது சொல்லும் பொருளும் தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியவர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர்கள், நெறினா வழி, வற்றாமல்னா குறைவில்லாமல். இதில் எல்லாமே ஈஸி தான். நெறினா மட்டும் கொஞ்சம் வழி, அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இன்னும் பொருள் நம்ம தேவையில்லை, ஏன்னா நம்ம அது படித்ததுனால தேவையில்லை. எளிய தமிழ் சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். இது வந்து
ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா? எளிய தமிழ். இப்போ நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு பொருள் புரியுதில்ல, பொருள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். திரை இசை பாடல்கள் உழைப்பாளி உயர்வை போற்றி மக்கள் கவிஞர். ஓகேவா? மக்கள் கவிஞர். ஓமை கவிஞர்லாம் யார்? சூரதா. அது மாதிரி மக்கள் கவிஞர்னா வந்து நம்ம வந்து யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி கவிஞர்னா யார்? பாரதிதாசன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. திரை இசை பாடல்களில் வந்து உழைப்பாளி உயர்வை பாடினதுன்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதெல்லாம் வந்து கேட்கலாம். ஓகேவா? மாணவர் வந்து பிற டேஷ் நடக்கக்கூடாது. ஆப்ஷன் பி தூற்றும்படி. நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். ஆப்ஷன் சி மூத்தோர். கை ப்ளஸ் பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து என்னது? ஆப்ஷன் சி கைப்பொருள். மானமில்லா என்பதை சேர்த்து எழுதக்கூட கிடைப்பது என்னது? ஆப்ஷன் இ மானமில்லா. ஓகேவா? இங்கே பார், இதில் கொடுத்துருப்பாங்க. தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது ஒருக்கு பாருங்கள். மாற்றோர் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. மானம் இல்லா. ஸோ அப்போ வந்து என்ன வருது? நம்மளுக்கு ஆப்ஷன் பி வருது. ஓகேவா? ஆப்ஷன் பி மானம் இல்லா. ஓகேவா? வெறும் செய்யுள் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அப்படி பிரித்து படித்தா மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? செகண்டு ஆசாரக்கோவை 7(2) இது பார்க்கலாம். ஓகேவா? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. இது வந்து 8 விஷயங்களை சொல்லும். அது என்னன்னு பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல். இது வந்து பொருள் படிக்கணுமா அப்படின்னா பொருள் படிக்கணும். இது வந்து 14 மேற்கணக்கு நூல்களில் வரக்கூடிய ஒரு இதுதான். ஸோ நன்றி அறிதல் அப்படின்னா வந்து பிறர் செய்த உதவியை மறவாமை. சொல்லும் பொருள் இருக்குவாங்க. பொறையுடைமைனா வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. பொருள் அப்படியே படிக்கணும். பிறர் செய்த உதவியை மறவாமை. பொறையுடைமைனா வந்து பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். 2 விஷயம் ஆயிடுச்சா? இன்சொல்லுன்னு வருதா? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடுனா இனிய சொற்களை பேசுதல். அதுக்கப்புறம் வந்து இன்னா எவ்வுயிர்க்கும் செய்யாமை. இன்னானா வந்து என்னது? இன்னானா வந்து எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல். அதான் வந்து இன்னா செய்யாதிருத்தல். அதுக்கப்புறம் கல்வியோடுனா கல்வி. ஒப்புரவு ஆற்ற அறிதல். கல்வி அறிவு. ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல். அதுக்கப்புறம் ஆற்றல் அறிதல். அறிவுடைமைனா வந்து என்னது? தெரிஞ்ச ஒன்று தான். அறிவுடையாராக இருத்தல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நல்லினத்தாரோடு நாட்டல்னா வந்து நட்பண்புகள் உடையவருடன் நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 நல்லொழுக்க விதியும் விதைக்கும் விதைகள் ஆகும். நல்லொழுக்கங்களை விதைக்கும் விதைகள் ஆகும். ஓகேவா? இது ரொம்ப இந்த 8 ஒழுக்கங்களை தான் நம்ம சொல்கிறது தான் வந்து ஆசார வித்து. பாடல் வரிகளை விட இந்த 8 ஒழுக்கங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். ஒப்புரவுனா சொல்லும் பொருள். ஆல்ரெடி நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவுனா எல்லாரையும் சமமாக பேணுதல். நாட்டல்னா நட்பு கொள்ளுதல். திருப்பி படிக்கும் போதும் நம்மளுக்கு அது வந்து மைண்டில் ஏறும். ஆசாரக்கோவை. பெருவாய் முள்ளியார். ஷார்ட்கட் தான் வைக்கணும். இப்போ அப்படின்னா வந்து என்னது? நம்ம வாயை வந்து அகலமாக ஓப்பன் பண்ணுறோமா, அப்போ பெருவாய் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இவர் பிறந்த ஊர் வந்து இம்பார்ட்டன்ட். கயத்தூரில் வேறு ஒருத்தர் பிறந்திருப்பார். யார்? கட்டபொம்மன். ஸோ அப்படி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. மூதுரைனா என்னது? மூத்தோர் கூறும் அறிவுரை மாதிரி. இதுலேயே அந்த ஆசாரக்கோவையிலே பேர் நல்லொழுக்கங்களின் தொகுப்பு. அந்த 8
ஒழுக்கங்களை பற்றி சொல்கிறதான் இது. என்பது பொருள். இந்நூல் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்தோம். சாரி, நான் மேற்கணக்குன்னு சொல்லிட்டேன். மேற்கணக்கில் கீழ்கணக்கு. 11 கீழ்கணக்கு நூல். இது என்னென்ன வரும்? திருக்குறள், நாலடியார், அது எல்லாமே வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேற்கணக்கு நூல்கள்லாம் என்னென்ன வரும்? 8 தொகை 10 பாட்டு, அதெல்லாம் 11 மேற்கணக்கு. 11 கீழ்கணக்கு அப்படின்னா வந்து இந்த அறநூல்கள் எல்லாமே வந்து 11 கீழ்கணக்கு. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. 100 ஏன்னா வந்து வெண்பால தான் வரும். ஓகேவா, இந்த அறநூல்கள் எல்லாமே வெண்பா தான். நம்ம படிப்போம்ல, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு படிப்போம்ல. அறநூல்கள் மேக்சிமம் திருக்குறள் எல்லாம் வெண்பான்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, ஆசிரியப்பானா வந்து இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதெல்லாம் ஆசிரியப்பா. கலிப்பானா கலித்தொகை, அந்த மாதிரி வரும். வஞ்சிப்பானா வந்து பிறரை வஞ்சிப்பது போல, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பின்னாடி நம்ம படிப்போம், அதெல்லாம் தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து 1 மார்க்கு சரியான விடை. பிறரிடம் நான் டேஷ் பேச வேண்டும். சொற்கள் பேச வேண்டும். இனிமையான சொற்கள் படித்தோம்ல. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும். பொறையுடைமை. பொறை அப்படின்னு அறிவு ப்ளஸ் உடையார். இல்லை, பார்த்தோன்னே தெரியும். ஆப்ஷன் ஏ, அறிவுடையார். அறிவுடைமை. ஓகேம்மா, அறிவுடைமை. இவை 8ம். இதுக்குள்ள ஆப்ஷன் பி, இவை 8ம் அப்படின்னு வரும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நன்றி ப்ளஸ் அறிதல், ஆப்ஷன் பி. பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொறுமை ப்ளஸ் உடைமை. பொறையுடைமை. பொறை ப்ளஸ் உடைமை. பொறை ப்ளஸ் உடைமை. பொறை ப்ளஸ். இதில் என்ன வரும்? பொறையுடைமை பிரித்தெழுத கிடைப்பது பொறையுடைமை. ஆப்ஷன் டி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து தாலாட்டு பாடல் தான் இது. கண்மணியே கண்ணுறங்கு. ஓகேவா, இது ஈஸியாக தான். ஆறாறு ஆறோ, இது வந்து பாடல் வரி அவ்வளோ இது இல்லை. நந்தவனமே கத்திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஓகேவா, தாலாட்டு பாடும் போது பாடக்கூடிய பாடல் இது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்க மாட்டாங்க. இது வந்து இப்போ இதில் வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்து தந்தத்திலே தொட்டில் கட்டி தந்தத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்த சேர நாட்டு முத்தேனும். இந்த லாஸ்ட்டு சேர நாட்டு முத்தேன், சேரர்களை வந்து குறிக்கிறது முத்தேனாக குறிச்சிருக்காங்க. வாழை இலை பரப்பி வந்தோரை கையமர்த்தி சுவையோடு விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணி. சோழ நாட்டை முக்கணியோட வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ பாண்டிய நாட்டை எதோட சொல்கிறாங்க பாருங்கள். குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்து பாண்டிய நாட்டு முத்தமிழ். பாண்டிய நாட்டை முத்தமிழோட கம்பேர் பண்ணுறாங்க. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. சொல்லு பொருள். நந்தவனம் பூஞ்சோலை. பார்னா உலகம். பார்னா உலகம்ன்றது நம்ம பல வாட்டி படித்தாச்சு. பண்ணுனா இசை, இதுவும் நம்மளுக்கு தெரியும். இழைத்துனா பதித்து. இதில் நந்தவனனா பூஞ்சோலை, இழைத்துனா பதித்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொகை சொற்கள். ஓகேவா, முத்தேன்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு முத்தேன் இருக்குது. முக்கணினா தெரியுமா, பல வாழை. முத்தமிழ்னா இயலிசை நாடகம். பொருள் வேண்டாம். தாலாட்டு வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாலாட்டு, நாட்டுப்புற பாட்டு, அப்புறம் வந்து கும்மிப்பாட்டு அப்படின்னு நிறைய பாடல் வரும். இது எல்லாமே வாய்மொழி இலக்கியங்கள். இன்னொன்று வந்து தாள் என்பது நாக்கு என்று பொருள். ஓகேவா, நாவை அசைத்து பாடுவதால் தாள் ப்ளஸ் ஆட்டு தாலாட்டுன்னு வந்திருக்கு. குழந்தையின் அழுகையை நிறுத்துவது, தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடுவது தாலாட்டு. இதில் இவ்வளோ தான். இதில் வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் சி, பாட்டு ப்ளஸ் இசைத்து. கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுதப்படுவது. ஆப்ஷன் ஏ, கண் ப்ளஸ் உறங்கு. வாழை இலை ப்ளஸ் சேர்த்து எழுத கிடைப்பது வாழை இலை. ஆப்ஷன் ஏ. கை ப்ளஸ் அமர்த்தி, இதை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது என்னதுன்னா ஆப்ஷன் டி, கை அமர்த்தி. இந்த உதித்து என்ற சொல்லை எதிர்ச்சொல். உதித்து என்பது மறைந்த, ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் வந்து இதோடையே போயிடுங்க, இதெல்லாம் வேண்டாம். திருக்குறள் தனியாக தான் பார்க்கணும். ஓகேங்களா,
லாஸ்ட் இயல். நானிலம் படைத்தவன் யார் எழுதியிருக்காங்க? நம்மளோட இந்த பாடல் வந்து சிலபஸில் இருக்கானா இருக்குது. நானிலம் படைத்தவன் வந்து யாருன்னா வந்து முடியரசு. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பேர் வெளியே மல்லெடுத்த திண்டால் மறைந்தால் வளப்படுத்தி. இது வந்து 4 நிலம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு 4 நிலம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2 லைனுக்கு என்ன அர்த்தம்னு வாங்கலாம். தமிழின் கற்களும் தமிழின் கற்களும் முற்களும் நிறைந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தம் என நிலத்தை 4 வகைப்படுத்தி நாகரிகம் ஆந்தனவன். அதான் வந்து சொல்கிறாங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டான். மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கி நகராக்கி நாடு என்று பேராக்கி வாழ்ந்தான். பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் ஆந்தனவன். ஃபஸ்ட்டு முடிஞ்சுதா? இப்போ 2வது. ஆழிக்கடல் கடந்தான் அஞ்சும் சாமர் கடந்தான் சூழும் பனிமலை சுற்றி கொடி பறித்தான். கடலை கடந்தான் பனிமலையை கடந்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கு வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் அஞ்சாமை மிக்கவன் தான். ஆனால் சான்றோர்களை அஞ்சுவதால் அகன்றி விலகிடுவான். ஸோ பொருள் படிச்சிருவோமா? பழந்தமிழ் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களில் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். சூழ்கடல் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்கள் ஏற்றில். என்னென்ன வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஏலம் மிளகு. ஓகேவா? இது கேட்கலாம். ஓகேவா? மிளகுனாலே வந்து தமிழர்கள் வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்றி கண்டம்தோறும் சுற்றி வணிகம் செய்தவன் தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கு அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்களை அஞ்சி தீமைகளை செய்ய அஞ்சிடுவான். என்ன பண்ணா? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு 4 வகையான நிலங்களை பிரித்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுருக்கான். அதை தான் வந்து சொல்கிறாரு. என்னது? முடியரசு. புவியரசுனா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தீர்க்கதரிசி நூலை மெய்ப்பெய்த்தவர் புவியரசு. முடியரசு அப்படின்னா வந்து நானிலம் படைத்தவன் அப்படின்ற நூலை எழுதியது தான் யார்? புவியரசு. முடியரசுடைய பெயர் வந்து துரைராசு அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? துரைராசு அப்படின்னா முடியரசு, பேர் துரைராசு. பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை. ஓகேவா? இது வந்து ஷார்ட்கட் வந்து நம்ம வைக்கலாம். பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் லேடிஸோட பேர் வருதா? பூங்கொடி ஒரு பெண்ணோட பேர் பூங்கொடி. காவியப்பாவை பெண்ணோட பேர். வீரகாவியம் அப்படின்னா வந்து காவியா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணோட பேர் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா முடியரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி. இது வந்து டிஎன்பிசி ரிப்பீட்டட் கொஷின். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று கூறப்படுபவர் யார்? இது இம்பார்ட்டண்ட்டாக படித்தே ஆகணும். புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலின் இடம்பெற்றுள்ளது. புதியதோர் விதி செய்வோம் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் முடியரசர் தான். ஓகேவா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த புக் பேக்கில் வர பாடல் வரிகளெல்லாம் நம்ம வந்து தனியாக பார்ப்போம். ஏன்னா இப்படி மொத்தமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. பாரதியார் எழுதியிருக்காரு, இங்கே கூட பார்க்கலாம். பட் வேணால் நம்ம தனியாக பார்க்கணும். அதெல்லாம் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வந்து என்னது? வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் ப்ளஸ் எடுத்து. ஆப்ஷன் பி. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4 + நிலம். ஆப்ஷன் பி. நாடு என்று சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது நாடு என்று. ஆப்ஷன் ஏ. களம் ப்ளஸ் ஏரி என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து களமேரி தான் வரும். ஆப்ஷன் டி தான் வரும். இது வந்து அதே தாலாட்டு பாடல் மாதிரி. இது வந்து
இங்கே பாருங்கள், பொருள் படிக்கும்போது தெரியும். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலில் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். இதே மாதிரி தாலாட்டு பாடு, நாட்டுப்புற பாட்டு, ஓடப்பாட்டு, வலைப்பாட்டு, கும்மி பாட்டு, இது எல்லாமே வாய்மொழி இலக்கியங்கள். இதை கீழே ஏற்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழிற்பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியவை நாட்டுப்புற பாடல்கள் ஆகும். ஓகேவா? நாட்டுப்புற பாடலும் வாய்மொழி இலக்கியம் ஆகும். இதை சக்திவேல் தொகுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை இடம்பெற்ற. இதை தொகுத்தது சக்திவேல். இந்த நாட்டுப்புற பாடல்லாம் யார் பாடுவா? விவசாயம் பண்ணுறவங்க, உழைப்பாளிகள், இந்த கடலில் போகிறாங்கல்ல மீனவர்கள், இவங்கெல்லாம் பாடுறது தான் இதை தொகுத்து பண்ணியது சக்திவேல். நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் பரவன் பரத்தியது. இது ஒரு டேபிள் காலம் போட்டு வரும். 10th புக்கில் இருக்குது. இது தனியாக பார்க்கலாம், இலக்கணத்தில் வரும். தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். பூ தாழம்பூ. இது ஷார்ட்கட்டோடு நம்ம 10th புக்கில் பார்க்கலாம். இது பொருள்லாம் படிக்க தேவையில்ல. விடிவெள்ளி நமக்கு விளக்கு, வரிக்கடல் பள்ளிக்கூடம். விடிவெள்ளினா விளக்கு சொல்கிற, வரிக்கடல்னால் பள்ளிக்கூடம். அடிக்கும் மலை நமது தோழன், அருமை மேகம் குடை. வெண்மணல் பஞ்சு மெத்தையோட சொல்கிறாங்க. விண்ணின் இடி காணும் கூத்து. பாயும் புயல் ஊஞ்சல் சொல்கிறாங்க. எல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. பனிமூட்டை போர்வை. காயும் கதிர் சுடற்கூரை. கட்டுமரம் வீடு. ஓகேவா? மின்னல் அரிச்சுவடி. பிடிக்கும் மீன்கள் நமது பொருள். முழுநிலை கண்ணாடி. மூச்சடக்கி நீச்சல் யோகம் பயில்வோம். தொழும் தலைவனை பெருவானம். ஓகேவா? துணிவோடு தொழில் செய்வோம். இதை நம்ம ஒரு 2-3 வாட்டி படித்தா ஞாபகத்தில் வந்துடும். எது கூட சொல்கிறாங்கன்றதான் கேட்பாங்க. பொறுத்துகளை கேட்கலாம். கதிர் சுடர்னா கதிரவன் ஒளி. மின்னல் வரினா மின்னல் கோடு. இது பொருள் அப்படியே வருந்து பாருங்கள். அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்து. இதில் வரது அப்படியே வருது. ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பெருசாக நம்ம பார்க்கணும். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான பேர்லாம் கொடுக்கல. கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் டி, கதிர் சுடர். மூச்சடக்கி, மூச்சு ப்ளஸ் அடக்கி, ஆப்ஷன் ஏ. பெருமை ப்ளஸ் வானம், பெருவானம், ஆப்ஷன் பி, பெருவானம். அடிக்கும் அலை, இது என்ன வரும்? ஆப்ஷன் பி, அடிக்குமலை. பாடல் வரியில் ஏற்ப பொறுத்துக. சொன்னல பொறுத்துகளை இது கேட்கலான்னு. விடிவெள்ளினா என்னது? விளக்கு. மணல்னா என்னது? மணல்னா பஞ்சு மெத்தை. புயல்னா ஊஞ்சல். பனிமூட்டம்னா போர்வை. தேவையில்லை. இது நம்மளுக்கு தேவையில்லை. நடுவில் பாடல் வரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். புக் பேக் அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சுங்க. ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஓகேவா? இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் டேர்ம்னால் நம்மளுக்கு என்னென்ன வரும்? புவியரசோட பாடல் ஒன்று பார்த்தோம். ஓகேவா? தாலாட்டு பாடல், நாட்டுப்புற பாடல், மாசரக்கோவை. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம்? ஔவையாரை பற்றி பார்த்தோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், புவியரசர், தாலாட்டு பாட்டு, அப்புறம் நாட்டுப்புற பாட்டு, அப்புறம் ஆசரக்கோவை, பெருவாய் மொழியார். இதுதான் செகண்ட் டேர்மில் வரக்கூடிய செய்யுள். ஓகேவா?
இது மாதிரி நம்ம கரெக்டாக சொல்ல தெரிஞ்சாலே நம்ம வந்து அதை அப்படியே ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் பேலன்ஸ் அதை பார்த்துடலாம். ஹாய், இன்றைக்கி வந்து தமிழ் 6th அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி 6th இருக்க எல்லா செய்யுள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இயல், ஃபஸ்ட்டு டேர்மு ஃபஸ்ட்டு இயல், பாரதம் அன்றைய நூற்றாண்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா தாராபாரதி. இவர் வந்து சிலபஸில் இருக்கார். ஸோ நம்ம வந்து பாடல் வரிகள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்கலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இது வந்து பொருள் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக படிச்சிக்கலாம், ஏன்னா இது புரியும் படிக்கும் போதே. இதில் எப்படி கேட்பாங்கன்னா வந்து தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. ஓகேவா? ஸோ இந்த லைன் கேட்கலாம். ஓகேவா? மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து காளிதாசன் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளும் கங்கை அலைகள் இசையமைக்க. இதில் வந்து தாராபாரதி திருவள்ளுவரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து காளிதாசன் அவரை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கம்பனை பற்றி சொல்கிறாரு. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் இந்த லைன் எதாவது கேட்டாங்கன்னா உங்களால் சொல்ல முடியும். கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டங்கள் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். இது வந்து அப்படியே ஜென்ரலாக அந்த என்ன சொல்கிறாரு, அதான் அந்த இது கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை இருக்கக்கூடியது மேற்கு மலை. அப்புறம் கிழக்கு மேற்கில் வந்து மலை தானே இருக்குது, கிழக்கில் வந்து கடல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அன்னை நாட்டின் அழகு சுரபியில் அந்நிய நாடு பசி தீர, அண்ணல் காந்தி சின்ன கைத்தறி அறத்தின் ஊன்றி கோலாக. இதில் ஒரு ஃபோட்டோவே கொடுத்துருக்காங்க, காந்தியடிகள் ஃபோட்டோ. நீங்கள் அப்படியே நம்ம வச்சு நினச்சிக்கோங்க. காந்தியடிகளை பற்றி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து காளிதாசர், கம்பர், திருவள்ளுவர் இவர் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்காரு. யாருன்னா தாராபாரதி. லாஸ்ட்டாக புதுமைகள் தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இது வந்து சொல்லும் பொருள் வந்து மெய்யினா உண்மை, தேசம்னா நாடு. ஸோ பொருள் வந்து இது வந்து ரொம்ப பெரிய படிக்கணும் அவசியம் இல்லை, நம்ம பாடல் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம். அதனால் பொருள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். கவி ஞாயிறு, இதில் மொழி ஞாயிறுன்னு ஒருத்தர் இருக்கார், தேவநேய பாவனர். ஸோ கவி ஞாயிறுனா தாராபாரதி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதான் பூமியின் புதிய தேசம் வந்து கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு வந்து ஞாயிறு தானே, கிழக்கில் தானே ஞாயிறு உதிக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்படி ஞாபகம் வச்சோம். கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்று புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு. இந்த கிழக்கு அப்படின்னு வந்தாலே தாராபாரதின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிழக்குனாலே வந்து தாராபாரதி தான். ஓகேங்களா? விரல் நுனியில் வெளிச்சம், அதான் ஞாயிறுனா வெளிச்சம், விடியல் அதுவும் வெளிச்சம். இந்த மாதிரி ஒரு இதுவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாடல் வரிகள்லாம் கேட்டால் சொல்ல முடியும். ஏன்னா இவர் சிலபஸில் இருக்கார், இதில் வந்து கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ இந்த படித்த பாடல் தாராபாரதி கவிதைகள் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சரியான விடை தேர்ந்தெடுத்து. தேசம் உடுத்திய நூலாடை கவிஞர் குறிப்பிடுவது இது திருக்குறள். அவர் வந்து இதில் இருக்க, அதான் நான் சொன்னல, கம்பர், காளிதாசர், காந்தியடிகள், இவரை பற்றிலாம் சொல்லும்போது இதில் வந்து யார் இருக்கா, இப்படி தான் நம்ம எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுறது. திருவள்ளுவரை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ தேசம் உடுத்திய நூலாடைனா யாரை பற்றி, திருவள்ளுவர் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? பார்த்தீங்களா? இது மாதிரிலாம் கேட்கலாம். இதில் எது காவிரி கரையா, வைகை கரையா, கங்கை கரையா? இது நம்ம பார்த்துடலாம் எங்கன்னு சொல்லிட்டு. காளிதாச தேனிசை பாடல்கள் காவிரி கரை, கம்பன்னா தான் கங்கை. ஓகேங்களா? காளிதாசன் காவிரி.
இது வந்து இப்படியா வச்சுக்கோங்க, பெரிய துணைக்கால் வருதா, இங்கேயும் காவிரி துணைக்கால் வருது. அப்போ கன்ஃபியூஷன் ஆகுது. கம்பன்னா இதுலேயும் சின்ன கா வருது, இதுலேயும் சின்ன கா வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கலைக்கூடமாக காட்சி தருவது வந்து எது? இதில் வந்து கலைக்கூடமாக காட்சி தருவது வந்து பாருங்கள், இங்கே இருக்குது. உடுத்திய நூலாடை. இதோ இருக்கு பாருங்க இந்த லைனை. இந்த புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்தி கலைக்கூடம். கல்லை கூட அப்படின்னு வந்து அது வந்து சிற்பத்தை தான் குறிக்கும். அப்போ இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? சிற்பக்கூடம் தான் இதுக்கான ஆன்சர். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் ப்ளஸ் ஆடை. ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? எதிர் ப்ளஸ் ஒலிக்க, எதிர் ப்ளஸ் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ. ஓகேவா? எதிரொலிக்க. சாரி ஆப்ஷன் இ, எதிரொலிக்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஈனா இந்த ஸ்மால் இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உரைநடை அப்படியே இது பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இது மட்டும் தான் பார்க்குறோம், செய்யுள் மட்டும்தான். இயல் 2 இது வந்து 3rd டேர்மு. ஓகேங்களா? பரப்பர கன்னி. இது வந்து என்னென்னா, தாயுமானவர் நம்ம சிலபஸில் இருக்கார். அந்த பாடல் வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தனதென்று தண்டருள் கூறி செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராப்பரமே. ஸோ பராப்பரமேன்னு முடிஞ்சாலே தாயுமானவர். இப்போ இதுக்கு வந்து பொருள் படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா தெரியாது. இது நம்ம ஜஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? தம் உயிர் போல் எவ்வுயிரும் தனதென்று தண்டருள் கூறி செம்மையாருக்கும் ஏவல் என்று செய்வேன் பராப்பரமே. அப்படின்னா என்ன பொருள்னா வந்து, அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஸோ என்னன்னா, எல்லாம் அப்போ இருக்க சான்றோர்கள் வந்து எல்லா உயிரும் தம் உயிர் தான். அது வந்து மனிதர்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து 5 அறிவு படைத்த ஜீவன், ஈரறிவு உயிரினம், ஓரறிவு உயிரினம், 3 அறிவு 4 அறிவு அப்படின்னு இருக்குல்ல, எல்லா உயிருமே நம்ம தம் உயிர் போல தான். ஓகேங்களா? அதை தான் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராப்பரமே. ஸோ இதுக்கான இதுன்னு பார்க்கலாம். அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும், இன்ப நிலை தானே வந்து சேரும். தொண்டு செய்கிறது தான் இருக்கத்துல இன்ப நிலை அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அதுவும் யாருக்கு? அன்பர்களுக்கு தொண்டு செய்கிறது தான் இருக்கிறதுலே இன்பமான நிலை அப்படின்றது தான் வந்து தாயுமானவர் சொல்கிறார். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராப்பரமே. இது 3மே ஒரே இது தான் சொல்லுது. ஓகேங்களா? எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். எல்லா உயிரும் தம் உயிர். அதனால் வந்து அன்பர்களுக்கு தொண்டு செய்து இருக்கிறதா இன்பமான ஒரு பணி. அதே மாதிரி எல்லாருமே இன்பமாக இருக்கணும், அதுதான் வந்து எனக்கு வந்து அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போ வந்து சொல்லும் பொருளும். தண்டருளும்னா வந்து குளிர்ந்த கருணை. ஓகேவா? இதில் இருக்க லைனில் தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் தண்டருள்னா கருணை ஆல்ரெடி இங்கே படிச்சிருமல, கருணை அதெல்லாம். கூர்னா வந்து மிகுதி. ஓகேவா? கூர் புத்தி கூர்மை அப்படின்னு சொல்கிறாங்களா, மிகுதியான அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். செம்மையருக்குன்னா சான்றோர் செம்மையானவர். ஏவல்னா இது என்ன? இது தொண்டு. பராப்பரமைனா மேலான பொருள்.
இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பலா பரமே மேலான பணினா தொண்டு, அதே மாதிரி ஏவல்னாலும் தொண்டு, எய்தும்னா கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரும்னா இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா மக்களும். இது வந்து ஜென்ரலாக அல்லாமல்னா அதை தவிர. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேணால் தண்டருளும்னா கருணை, செம்மை இருக்குன்னா சான்றோர்கள், பராபரமென மேலான பொருள், எய்தும்னா கிடைக்கும். மிச்சம் எல்லாமே நாம் ஜென்ரலாக படித்தது தான். இது மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்பாடலை எழுதியவர் வந்து தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜயநகராஜ சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற டிஎன்பிசி கொஷின். இவர் பேர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம், இந்த தலைமை கணக்கர் இது ரொம்ப முக்கியம். அவர் என்ன பணி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தலைமை கணக்கர், ஓகேங்களா, அதை மாற்றி கூட கொடுக்கலாம். அவர் வந்து பணி வந்து என்ன பணி செஞ்சார்? விஜய ரகுநாத சொக்கலிங்கம் தலைமை கணக்கராக வந்து பணி புரிஞ்சிருக்கார். இப்பகுதி வந்து தாய்மான பாடல் என்னும் நூலில் உள்ளது. அவரோட பாடல்களாக தான் இருக்குது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ஈஸியாக 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என்ன போட்டுருவார். இப்பாடல் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ளது. கன்னினா உங்களுக்கு தெரியும்ல, 2 அடிகளாக வருது. இது 2 அடிகளாக வருதில்ல, இது எதுகையால் தொடுக்கப்படுவதே பராபர கன்னி. இது வந்து 10th நம்ம படிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. எதுகையால் பாடுவாங்க. தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம் உயிர். ஆப்ஷன் ஏ. இன்புற்று இருக்க, இதில் பிரித்த எதுனா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 10th போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்புற்று இருக்க, இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான், இன்புற்று இருக்க. தான் என்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி, ஓகேங்களா, தான் ப்ளஸ் என்று. சோம்பல் என்னும் சொல்லை சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல்னா என்னது? எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. ஆப்ஷன் சி. நீங்கள் நல்லவர் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இது வந்து காலிப் இப்ராஹிம். இது வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புவியரசு வந்து இருக்கார், ஓகேவா, சிலபஸில். ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இது வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. எதுவும் சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தானே இருக்குது. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுத்துக்கள் சிறகுகளின் மீது எழுதுவது போல. இதில் வந்து பொருள் கொடுக்கவே இல்லை, ஏன்னா வந்து இது நம்ம படித்தாலே தெரிஞ்சுருப்போம் சொல்லிட்டு பொருள் கொடுக்கல. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கை வந்து பின்னாடி போகாது, அதே மாதிரி வந்து சிறகுகளின் மேல் எழுதுவது போல அப்படின்னா வந்து இது வந்து உவமையாக சொல்லியிருக்காங்க, ஓகேவா. சிறகுகள் மீது எப்படி எழுத முடியும், ஓகேவா, அதனால் உவமையாக சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக பரிசை வந்து அவர் கொடுக்கக்கூடிய பரிசை வந்து சிறகுகள் மேலே எழுதுவது போல, ஓகேவா. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதய காலத்தில் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. புல்லாங்குழல் வந்து இசையாக மாறுதில்ல, ஓகேவா. உங்களுக்கு இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல, ஓகேவா. இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து புல்லாங்குழலுக்கு வந்து எதை சொல்கிறாரு, உழைக்கும் போது நம்ம வந்து புல்லாங்குழல் ஆகிவிடுகின்றோம், ஏன்னா அந்த புல்லாங்குழல் வந்து இசையாக மாறிவிடுகின்றது. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நீங்கள் நல்லவர் என்னை போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுதாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு, ஓகேவா. மரத்தில் வந்து பழம் வருது, அது வந்து
பழம் வந்து கொடுக்கும். வேர் வந்து என்ன வந்து பெறும். ஓகேவா? வேர் வந்து இப்போ நீ வந்து உணவு வந்து எடுத்துக்கும். பழம் வந்து நம்மளுக்கு உணவு வந்து கொடுக்கும். அது மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். ஓகேவா? இது எல்லாமே நம்மளை பற்றி சொல்கிறாங்க. குறிக்கோளோடு இருக்கணும். ஓகேவா? ஒருமைப்பாடு கொண்டு இருக்கும் பொழுது நம்ம வந்து நல்லவர். ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக இதில் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது புவியரசு வந்து மொழிபெயர்த்துறாரு. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சுயம்னா வந்து தனித்தன்மை. சுயமாக முடிவு எடுக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்களா. உள்ளீடுகள்னால் உள்ளே இருப்பவை. காலில் இப்ராஹிம் தான் எழுதியிருப்பார். லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதினாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். இவர் வந்து ஓவியர். அதுதான் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஏன்னா பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடல் வந்து கவிஞர் புவியரசு வந்து தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. மொழிபெயர்த்திருக்கார். தீர்க்கதரிசி நூல் வந்து காலில் இப்ராஹிம் எழுதியிருக்காரு. தீர்க்கதரிசி நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசர். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா, தீர்க்கதரிசி நூலை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் புவியரசர். இதுதான் வந்து கொஷின். பரிசு பெறும்போது நாம் மனநிலை டேஷாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும், உழைக்க வேண்டும். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இது வந்து நம்ம ஜிஎல் மட்டும் பார்க்கலாம். நம்ம அப்படி பார்த்தோன்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். திருக்குறள் நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இது லாஸ்ட் இயர். ஓகேவா? ஆசிய ஜோதி இதுவும் வந்து ஒரு என்னதுன்னா வந்து மொழிபெயர்ப்பு நூல் தான். இது வந்து ஃபஸ்ட்டு நூல் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேசிய விநாயகம் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 20ஆம் நூற்றாண்டுனா இப்போ கரண்ட்டாக இருக்க நூற்றாண்டில் தான் அவர் வாழ்ந்திருக்கார். 31 ஆண்டுகள். 31னா 31 இயர்ஸ் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். ஓகேவா? இது வந்து கவிமணின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆசிய ஜோதி இது வந்து எட்வர்ட் அர்னால்டு. இப்போ வந்து காலில் இப்ராஹிம்னா புவியரசர் ஞாபகம் வரணும். எட்வர்ட் அர்னால்டு அப்படின்னா யார் வரணும்னா வந்து கவிமணியா ஞாபகம் வரணுமே. இது வந்து லைட் ஆஃப் தி ஏசியா. ஓகேவா? இந்த நூலோட பேர் வந்து அது வந்து தீர்க்கதரிசி. இது வந்து லைட் ஆஃப் தி ஏஷியா. இந்த ஆங்கில நூலை வந்து தழுவி எழுதப்பட்டது. இந்த நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகின்றது. ஓகேவா? இந்த லைட் ஆஃப் ஏஷியா வந்து புத்தரோட வரலாற்றை கூறுது. எட்வர்ட் அர்னால்டு வந்து ஆங்கில மொழியில் வந்து இருக்கும். இது வந்து தமிழ் மொழி பெயர்த்தவர் தேசிய விநாயகனார். ஓகேவா? கவிமணி தேசிய விநாயகர். இப்போ பார்க்கலாம் இந்த பாடல். இது ஈஸி தான். நின்றவரை கண்டு நடுங்கி நீரோ ஐயான் நேரிலே நின்று அஞ்சி நீரோ துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளுமையா. இது வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. யாகசாலையில் நின்றவர் அனைவரும் புத்தபிரானை கண்டு நடுங்கினார். அவர் முன்னாலே நிற்க அஞ்சினார். கூடியிருந்த மக்கள் முன்னால் இரக்கமே உருவான புத்தரின் கூறிய உரையை கேளுங்கள். ஓகேவா? புத்தரை பார்த்து அவ்வளோ பயப்படுறாங்க. ஸோ அவர் உரையை கேட்டனா தான் வந்து அவர் வந்து நிறைய வந்து விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அவர் என்ன சொல்கிறாரு அப்படி புத்தர் வந்து சொல்வார். அதான் கீழே வரக்கூடிய லைன் எல்லாமே. வாழும் உயிரை வாங்கிவிட்டால் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். வீழும் ஊழலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைத்தாலும் ஆக. இது வந்து படிக்கும் போதே தெரியுதில்ல. ஒரு உயிரை எடுக்கிறது ஈஸி. அந்த உயிரை நம்ம கொடுக்கறது வந்து கடவுள் நினச்சா கூட முடியாது. அதுதான் சொல்கிறார். வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகில் எல்லாருக்கும் எளிய செயல். ஆனால் இறந்த உடலில் உயிர் கொடுத்து எழுப்புவது மன்னனாலும் முடியாது. வேந்தன்னா மன்னன். ஓகேவா? யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பது அண்ணாதேயாம். பாரில் எறும்பும் உயிர் பிழைக்க பாடும் பாடு முழுவதும் அறிந்திலீரோ. ஓகேவா? எல்லாரும் தம்முயிர் போல் பெரிதாக மதித்து பாதுகாக்கின்றனர். எறும்பு கூட தன் உயிரை காத்து கொள்ள படும் பாடை அறிந்தவர் உண்டோ.
எல்லாருமே இந்த உலகத்தில் சர்வேல் ஆஃப் த ஃபீட்டஸ்ன்னுவாங்கல்ல, தம் உயிரை பாதுகாத்து கொள்ள எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு எறும்பு கூட அதை வந்து உவமையாக கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஓகேவா? அந்த எறும்பு கூட உயிர் வாழறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நீள்நிலம் முற்றுமே ஆண்டிடலாம். பாரினில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்தீரோ. நேர்மையான இரக்க மனம் கொண்டவரால் மட்டுமே பரந்த இவ்வுலகில் முழுமையாக ஆட்சி செய்ய முடியும். இரக்க மனம் இருக்கணும். அது இல்லாமல் ஹிட்லர் மாதிரி நம்ம வாழ முடியாது அப்படின்றாரு. இந்த அப்போ தான் வந்து இந்த உலகத்தில் நம்ம ஆட்சி பண்ண முடியும். உலகில் மழை பொழிவதால் வயல் பக்குவம் அடைவதை அறிந்தவர் உண்டோ. ஸோ அதனால தான் மழை பெய்யுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் வாட்டும் உலகில் வருந்திடுவோர் இந்த மர்மம் அறியாத மூடரையா. அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர். இந்த மறைப்பொருளை அறியாதவர் பிற உயிர்களை வருத்தி தாமும் துன்புறுவார். ஓகேவா? எல்லா உயிர்களிடம் புத்தர்னாரே இரக்கம் தான். ஓகேவா? எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ முடியும். ஓகேவா? இரக்கம் இல்லாமல் நீ வந்து ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணலன்னா ஒரு நேர்மையான ஒரு இது இல்லை. இரக்கம் இருந்தால் நேர்மை வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி அப்படி இல்லாதவர், அப்படி அந்த ஒரு மறைப்பொருளை அறியாதவர் வந்து பிற உயிர்களையும் வாட்டுவார், தாமும் துன்புறுவார். அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க. ஓகேவா? காடும் மலையெல்லாம் மேய்ந்து வந்து, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைனு. காடும் மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்களை ஊட்டுவது ஒரு தீய செயலி என எண்ணினீரோ. இது வந்து இன்னும் ஒன்று புரிஞ்சிருக்கும் என்னென்னு. காடு மலையெல்லாம் மேய்ந்து வருகின்ற ஆடு தன் குட்டி வருந்திடும் வகையில் பாலையெல்லாம் மக்களுக்கு தருகின்றது. இதனை தீய செயல் என்று நீங்கள் கருதினீர்களோ. ஆட்டுக்குட்டி வந்து கஷ்டப்பட்டு பால் இது பண்ணி அந்த ஆட்டுக்கிட்ட தான் நம்ம பாலை வந்து குடிக்கிறோம்ல. ஸோ அது வந்து ஒரு தீய செயல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? அது ஆடுல மாடு எல்லாமே தான். நெக்ஸ்ட்டு, அம்புவின் மீதில் இவ்வாடுகள் உம்மை அண்டில் பிழைக்குமோ உயிரல்லவோ. அண்டி பிழைக்கும் உயிரல்லவோ. ஓகேவா? இது வந்து ஒரு நம்மை அண்டி பிழைக்கிற ஒரு உயிர் தான். நம்பி இருப்பவர் குப்பி எறிந்திடில் நன்மை உமக்கு வருமோ. இதில் சொல்கிறான்னா, இந்த உலகில் வந்து ஆடுகள் உங்களை நம்பி இருக்கிறது. ஓகேவா? உயிர்கள் அன்றோ. நம்மை நம்பி இருப்பவரின் வயிறு எரியும் வகையில் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை கிடைக்குமோ. ஸோ அது நம்மளை நம்பி இருக்கும் போது அதோட பாலெல்லாம் நம்ம குடித்து அதோட கஷ்டப்படுத்துறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறார். 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ. தீயவும் நல்லவையும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா. என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 பாவங்கள் செய்து ஏழை ஆட்டின் தலையை பொருள் படுகிறது பாருங்கள். 1000 பாவங்கள் செய்துவிட்டு ஆட்டின் உயிரை எடுப்பதால் பாவங்கள் நீங்கி விடுமா. ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது. ஓகேவா? நீ அதான் இந்த வந்து கோயிலில் அது ஆடு வந்து வெட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து அது பண்ண மட்டும் நம்ம பாவம் வந்து இதாகிடுமா, அதுவே பெரிய பாவம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டாம். பூதல தன்னை நரகம் அது ஆகிவிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஆகையால் தீய செயல்களை செய்யாதீர்கள், பிற உயிர்களை கொல்லும் செயலை செய்யாதீர்கள், இந்த பூமியை மகிழ்ச்சியற்றதா
மகிழ்ச்சியற்றதாக மாற்றிவிடும் எண்ணத்தை உங்களை விட்டு நீங்குங்கள். இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களையும் மகிழ்வோடு வாழ வழி செய்யுங்கள். ஸோ தான் இதை தான் சொல்கிறாரு. ஓகேவா? இதுதான் வந்து இது. ஓகேங்களா? இது நூல் வழி நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் வந்து என்னது? ஆசிய ஜோதி. ஆப்ஷன் பி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் வந்து என்ன பண்ணுவார்? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், உயிர்களை துன்புறுத்துபவர், தம்மை மட்டும் காத்துக்கொள்பவர், தம் குடும்பத்தை எண்ணி வாழ்வார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஒருவர் செய்யக்கூடாதவை வந்து தீவினை. ஆப்ஷன் பி. எளிதாகும். பிரித்து எழுதுக வந்து என்ன வந்து? ஆப்ஷன் இ எளிது ப்ளஸ் ஆகும். ஆப்ஷன் சின்னு சொல்லலாம். பாலை எல்லாம். இதுக்கு வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி பாலை ப்ளஸ் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி இனிய ப்ளஸ் உயிர். ஓகேங்களா? சாரி ஆப்ஷன் இ. ஆப்ஷன் ஏன்னா ஆப்ஷன் டி இனிமை ப்ளஸ் உயிர். இனிமை ப்ளஸ் உயிர்னா இனிமை ப்ளஸ் உயிர். நெக்ஸ்ட்டு மாலை ப்ளஸ் எல்லாம். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி மாலை எல்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து முடிவில் 3வது லாஸ்ட் இயரில் வந்து அவ்வளோதான். இது வந்து முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட 6th டேர்ம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? தாரா பாரதியோட பாடல் ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து புவியரசு, அந்த நூலை மொழிபெயர்த்திருப்பாங்கள்ல, தீர்க்கதரிசி புவியரசு. ஓகேவா? அவரோட ஒரு இதை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிய ஜோதி, அது வந்து புத்தரோட வரலாற்றை கூறக்கூடிய கவிமணி தேசியம், அவர் தான் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அந்த ஒரு பாடலை பார்த்தோம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து சொல்ல தெரியணும். அதே மாதிரி வந்து காலில் இப்ராஹிம் அதான புவியரசு, இது மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்ல தெரியணும். நம்ம வந்து 6th 3rd டேர்மில் வந்து இந்த மாதிரி ஒரு பாடல் வரி கேட்டால் அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ இந்த 3rd டேர்ம்லேருந்து இதுதானே வரப்போகுது செய்யுள் பகுதியிலேருந்து. ஸோ டிஎன்பிசியில் ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வந்து இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இது மாதிரி வந்து இதுதானே வந்து கேட்டிருக்காங்க 6th டேர்ம். அது புக்கு பேஜ் நம்பர் முதல் கொண்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரித்து படிக்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். 3rd டேர்ம் முடிஞ்சிச்சு. நம்ம 2nd டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் வந்து இதே மாதிரி நம்ம படித்தோன்னா ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.